ஹாய் டியூட்ஸ் பார்ட் 3 வீடியோ. நம்ம பந்தலம் வந்துட்டோம்னு சொன்னேன். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு எரிமேலி வந்துட்டோம். எரிமேலி வந்து அப்படியே பேட்டுத்துள்ளவும் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஐயப்பரை பிடிச்சவங்க ஒரு கிரீன் கலர் காட்ட கமெண்ட் பண்ணிருங்க. யாரெல்லாம் சபரிமலைக்கு போயிருக்கீங்க, யாரெல்லாம் மாலை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட். அப்படியே எரிமேலில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம நிலக்கல் வந்துட்டோம். நிலக்கல்ல வந்து டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லி வந்தோம்னா இங்க கவுண்டர்ல சரியான கூட்டம், எடுக்க முடியல. அப்படியே பம்பைக்கு போனோம்னா ஆதார் கார்டு காமிச்சு நம்ம போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே கிளம்பி பம்பா போயிட்டோம். பம்பாவுக்கு நாங்க எப்படி வந்தோம், டைரக்டா நாங்க எங்க வண்டியிலேயே வந்துட்டோம். அதுக்கு நிலக்கல்ல ஒரு டிக்கெட் தந்தாங்க, அதை இங்க காமிச்சு பார்க்கிங்ல போட்டுட்டு அப்படியே பம்பால குளிச்சுட்டு யாத்திரைக்கு கிளம்பிட்டோம். பம்பா கணபதி கோயில்ல ஃபர்ஸ்ட் கவுண்டர்லயும் செகண்ட் கவுண்டர்லயும் ஆதார் கார்டு காமிச்சாலே டிக்கெட் தராங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அங்க போய் டிக்கெட்டும் எடுத்துட்டு அப்படியே யாத்திரைக்கு கிளம்பிட்டோம். அப்படியே பொடிநடையா நடந்து 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 ஐயப்பரை எப்பண்டா பாப்போம் அந்த ஆவல்லே நடந்து போயிட்டே இருந்தோம். அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தோம். சரங்குத்திக்கு கொஞ்சம் முன்னாடியே லாக் பண்ணி தான் விட்டுட்டு இருந்தாங்க. சரியான கூட்டம். கொஞ்சம் வழி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு டக்குன்னு ஸ்டாப் பண்ணி விட்டுறாங்க. மறுபடியும் கொஞ்சம் வழி போய் அப்படி தான் போயிட்டு இருந்தோம். அப்படியே சரங்குத்தில சரத்தையும் குத்திட்டு அப்படியே பயணத்துல மேற்கொண்டு போயிட்டே இருந்தோம். அப்படியே நடந்து கவுண்டர் பக்கத்துல வந்துட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான கூட்டம், விடவே இல்லை. 1 hour வெயிட் பண்ணி தான் சன்னிதானத்துக்கு முன்னாடியே போனோம். சன்னிதானம் முன்னாடி வந்ததும் வேற எதுவுமே மைண்ட்ல ஓடல மக்களே. ஐயப்பா அந்த மனநிலையிலேயே அப்பனை பாக்குறதுக்காண்டி அவ்வளோ. அப்படியே அந்த கூட்டத்திலயும் 18 படியும் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே சைடோட வந்து ஐயப்பரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே என்ன அப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப 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 சந்தோஷமா இருந்த மக்களே. அப்படியே அபிஷேகத்துக்கு நெய் தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். விடிய காலையில ஒரு 4 மணி போல அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே நாங்க இறங்கி பம்பா வந்துட்டோம். வீட்டுக்கு போகும்போது எதையோ விட்டுட்டு போன மாதிரி ஒரு மனசுதான். இருந்தாலும் பரவாயில்ல, என் அப்பன் என் கூடவே இருப்பாருன்னு சொல்லி நாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டியூட்ஸ். சுவாமியே சரணம் ஐயப்பா.